வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு செல்வப்பிரியாஸ் கிச்சன். கேழ்வரகு மாவு பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் நான் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா இந்த மாதிரி நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. பகோடாக்கு மாவு பிசைஞ்சிடலாம். ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கிற கேழ்வரகு மாவு போட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், மஞ்சள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெங்காயத்துலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால முதல்ல மாவை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக தண்ணி ஊற்றி நல்லா கரெக்டான பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், பகோடாக்கு வந்து வெங்காயம் ரொம்ப அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதில் நான் மாவை விட வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். பாருங்கள், எடுத்து இப்படி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் எண்ணெய் நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேழ்வரகு இதில் போட்டுடுறேன். ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுருங்க. எண்ணெயில் மாவை போட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். ஆரிய மாவு வேகலாம் ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வந்துடும். நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இருக்கிற எல்லா மாவையுமே நான் இதே மாதிரி பகோடாவை போட்டு எடுத்துக்கிறேன். இது போல் கேழ்வரகு பகோடாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செல்வப்பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.